ஹாய் பசங்களா, நான் உங்கள் நவனிதன். நம்ம இன்றைக்கி ஃபிசிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன இங்கே இருக்கோம்னா, நம்ம ஒன் ஷார்ட் சீரிஸில் இருக்கோமா. ஒன் ஷார்ட் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் இந்த சாப்டர் பற்றின ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடணும். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா நம்ம எப்போவுமே ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான இருக்கிற விஷயம் வந்து இந்த சர்க்யூட்டில் எப்படி தான் அந்த கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதோ அப்படின்னு ஒரு எக்ஸைட்டிங் இருக்கும் இல்லை. அந்த மாதிரி கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது, எதனால ஃப்ளோ ஆகுது, ப்ளஸ் வந்து நமக்கு அந்த கரண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ அஸ்யூஷுவல் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சாப்டரையுமே நம்ம ரெண்டு ஸ்பாட்டாக ஸ்பிட் பண்ணுறோம். ஒரு ரெண்டு ஸ்பாட்டாக ஸ்பிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்க போகிறோம். இன்னொரு நாள் வந்து இந்த சாப்டரோட செகண்ட் பார்ட் பார்க்க இருக்கோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து சோஷியல் மீடியாவையும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். எங்களை உங்களுக்கு வந்து சீக்கிரமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களோட சிப்ளிங்ஸ் யாராச்சும் இல்லாட்டி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் நீட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் நாங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோம்னா திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி அப்படின்ற 3 டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். 8129000700 இந்த நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிட்டு உங்களோட என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட வரணும் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து நாங்கள் வந்து ஒரு மோர் தென் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் MBBS எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்களை நம்பி வரலாம். உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னா, சூப்பரான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு சிலபஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஹோலிஸ்டிக்காக நீங்கள் 11th படிக்கும்போது உங்களோட அவங்களுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு அது அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் அரௌண்ட் 5 கோர்சஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் 11th படிக்கிறதாலும் சரி, இல்லை 12th இல்லை ரிப்பீட்டராக இருந்தாலும் ரீரிப்பீட்டராக இருந்தாலும், நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அவங்களுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கோர்சஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான பேட்சஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப்ஸ் கூட இருக்குது இப்போதைக்கு. ஸோ அவங்க வந்து இன்கேஸ் நீட் ப்ரியராகவே எழுதியிருந்தாங்கன்னா அவங்க ஸ்கோரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இவங்க முன்னாடியே ஜைலம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் அவங்க வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்கொயரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட நீட் ஜேஇ ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் இருக்கோம். ஸோ நம்ம இப்போ சாப்டருக்குள்ளே போகலாமா. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்டு அது சர்க்யூட்டில் அது என்ன கரண்ட்டில் எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் சர்க்யூட் டயக்ராம் பேசிக்காக உங்களுக்கு வந்து இது வந்து கொஷின்ஸ் ஏரியா. சர்க்யூட் டயக்ராம்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. சர்க்யூட் டைம்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் எவர் கிரீன் நம்மளோட ஓம்ஸ் லா பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆன் விச் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் டிபெண்ட்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் எதுலலாம் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓம்ஸ் லாவில் இருக்க போகிற சூப்பரான டேர்ம் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஓம்ஸ் லாவில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கொண்டு போவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எதெல்லாம் சார்ந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இந்த 3 பார்ட்டுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். இது மட்டும் நம்ம இன்றைக்கி மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1. ஓகே, பாகுபலி பார்ட் 1. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த 5 டாபிக்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணிவிட்டு சூப்பராக வைண்ட் அப் பண்ணிவிட்டு ஹை பாய் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நமக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா கரண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போது நம்மக்கிட்ட ஒரு டேங்க் இருக்குது. இது உங்களோட வீடு ஹவுஸ். இப்போது எப்போவுமே நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா, உங்களோட வாட்டர் டேங்க் வந்து எப்போவுமே மேலே தான் தூக்கி போய் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் உங்கள்கிட்ட கீழேயுமே ஒரு தொட்டி வச்சுருப்பீங்க. உங்கள் தொட்டியில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் வர வாட்டர் அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த வாட்டர் எங்கே செய்வீங்கன்னா தூக்கிட்டு போய் மேலே ஒரு டேங்கில் ஃபில் பண்ணி வைப்பீங்களா. ஓகே, மேலே ஒரு டேங்கில் ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த டேங்க்கில் இருந்து தான் உங்களோட ஹவுஸ் ஹோல்டுக்கு நீங்கள் வாட்டர் சப்ளை கொடுப்பீங்க. நீங்கள் கவனித்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் என்றைக்காச்சும் யோசிச்சுருந்துருக்கணும், ஏன்டா கீழே ஒரு தொட்டி மேலே ஒரு தொட்டி லூசு பசங்களா அப்படின்னு தோணியிருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா நமக்கு எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா அதுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மாஸ் வந்து எப்போவுமே மாஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். சார் அது என்ன சார் ஹை பொட்டன்ஷியல், அதான் சார் லோ பொட்டன்ஷியல் அப்படின்னா,
ஹை பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து நம்ம எர்த் லெவல் இருக்குல்ல, எர்த் லெவல், இந்த எர்த் லெவல் அப்படின்றது வந்து கிரவுண்ட் லெவல், கிரவுண்ட் பொட்டன்ஷியல், ஜீரோ பொட்டன்ஷியல். இப்போ நீங்கள் எர்த் லெவலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மேலே வர 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 உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கூட்டிக்கிட்டே வரும் அப்படின்னு ஒரு விஷயம். எப்படி நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்ம் என்னது, mgh. அப்போ உங்களோட ஹைட்டு கூட 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 உங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடுமா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் பில்டிங் வச்சுருக்கீங்க, உங்கள் பில்டிங்க்கு மேலே உங்களோட வாட்டர் டேங்கை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்டர் டேங்குக்கு நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு ஹை பொட்டன்ஷியலை க்ரியேட் பண்ணுறீங்க. உங்கள் வாட்டர் டேங்குக்கு ஒரு ஹை பொட்டன்ஷியலை க்ரியேட் பண்ணிடுறீங்க. அப்போது இங்கேருந்து உங்களை வாட்டர் மேலே மோட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் மேலே தண்ணி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஆனால் இங்கே இருந்து மேலே உங்களோட டேங்கில் இருந்து உங்களுக்கு வரப்போகிறது இந்த இடத்துல தான் உங்களுக்கு வாட்டர் சப்ளை இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வாட்டர் டேப் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் வாட்டர் எங்கேருந்து எங்கே வருதுன்னா ஒரு ஹை பொட்டன்ஷியலில் இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு வருது. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ப்ளஸ் நீங்கள் இது இல்லாமல் ஒரு டேமை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேம், நம்ம ஒரு டேமை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டேம் எப்படி இருக்கும், இதுதான் நம்மளோட டேம். இந்த டேமில் இங்கேருந்து நமக்கு தண்ணி வருமா, இங்கேருந்து நமக்கு தண்ணி வருமா? இப்போ விச் மீன்ஸ் இதுக்கு மேலே வரைக்கும் நமக்கு தண்ணி ஃபுல்லாக இருக்கும். இந்த மேலே வரைக்கும் நமக்கு தண்ணி வாட்டர் வந்து ஃபுல்லாக இருக்கும். மேலே வரைக்கும் நமக்கு வாட்டர் ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோல் வழியாக நமக்கு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஏன் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா டியூ டு கிராவிட்டி ஒன்று, ப்ளஸ் நம்ம என்ன செய்கிறோம்னா கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக இதை வந்து ஃபில் பண்ணி வைக்கிறனால இதுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல், ஹை பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் ஆகுது. ஹை பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ வாட்டர் வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஏரியாவில் இருந்து, ஏன்னா ஹைட் எங்கே அதிகமாக, இங்கேருந்து வாட்டர் வந்து எங்கே மூவ் ஆகும், லோ பொட்டன்ஷியல் நோக்கி தான் மூவ் ஆகும். ஸோ எப்போவுமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருந்து தான் லோ பொட்டன்ஷியலுக்கு மாசஸ் வந்து மூவ் ஆகும். மாசஸ் இந்த சென்ஸ், மாஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரானாக இருக்கட்டும், ஒரு சார்ஜாக இருக்கட்டும். சரிங்களா? இப்போ இதுதான் நமக்கு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது ஒரு ஹை பொட்டன்ஷியலிருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ சார் பொட்டன்ஷியல்னா என்ன, நீங்கள் பொட்டன்ஷியல் சொல்கிறீங்க, பொட்டன்ஷியல்னா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன அப்படின்னா அப்படியே இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக பார்த்துட்டே போவோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மைண்டில் என்ன வரணும், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஹை பொட்டன்ஷியல் இருந்தால் லோ பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஹை பொட்டன்ஷியல் இருந்து தான் ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். சார் ஓகே, இப்போ நம்ம ஒரு வாட்டர் டேங்க் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம தூக்கி நம்ம ஹைட்டை ரைஸ் பண்ணி வைக்க நம்மளோட ஹைட்டு, அந்த டேங்கோட ஹைட்டை ரைஸ் பண்ணி வைக்க நம்மளோட அந்த வாட்டர் டேங்கோட பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஹை பொட்டன்ஷியலை நம்ம கொண்டு போயிட்டு அங்கே நம்ம ஒரு பைப் எடுக்கும்போது ஸ்பீடாக நமக்கு தண்ணி வரும். ஓகேங்களா? அப்போ எதனாலனா எப்போவுமே வாட்டர் வந்து ஹை பொட்டன்ஷியலேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு வரும், மூவ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஓகே, இப்போது இது வந்து ஒரு வாட்டர் பேஸ் பண்ணி சொல்கிறதுனால ஓகே. இப்போ நம்ம சர்க்யூட்டை பொறுத்தளவுக்கு சரி, நம்ம சர்க்யூட் வந்து என்னது, இது வந்து பல்பாக இருந்துச்சுன்னா, பல்ப் அப்படின்னா ட்ரீ போடுறேன் பாரு சார், இது பல்பாக இருந்துச்சுன்னா இப்போது இந்த பல்பில் இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் யார் கிரியேட் பண்ணுவாங்க, நம்மளோட பேட்ரி. ஓகே, பேட்ரி அப்படின்னு தான். ஸோ இந்த பேட்ரி என்ன செய்யும்னா it will create potential difference, will create potential difference. எப்படி potential difference create பண்ணும்? ஒரு சைடு வந்து ஹை பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணும், ஒரு சைடு வந்து லோ பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணும். ஒரு சைடு வந்து ஹை பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணும், ஹெச்பி அப்படின்னு போடுறீங்களே அது வந்து ஹை பொட்டன்ஷியல் அப்படின்னு அர்த்தம். ஹெச்பி அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் அப்படின்னு அர்த்தம். ஒரு சைடு வந்து ஹை பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணும், இன்னொரு சைடு வந்து லோ பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஒரு சறுக்கு மரம் வளர்கிற மாதிரி தான். சறுக்கு மரத்தில் வந்து என்ன செய்வீங்க, எனக்குள்ள ஏறி உட்காந்துக்குறீங்களா, ஜல்லுன்னு கீழே இறங்கி வருவீங்களா? அப்போ உங்களோட மேலேருந்து நீங்கள் எதுக்கு கீழே இறங்கி வரீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டில் உங்களோட பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹைட்டு கூடி இருக்கு இல்லையா, ஹைட்டு கூடி இருக்கிறனால உங்களுக்கு ஹைட்டு கூட உங்களுக்கு பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். ஸோ ஹை பொட்டன்ஷியல்லேருந்து இங்கே ஜல்லுன்னு கீழே இறங்கி லோ பொட்டன்ஷியலுக்கு வந்து கிரவுண்ட் லேண்ட் ஆயிடுவீங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்டுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நமக்கு இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. விச் மீன்ஸ் நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து யாரோ ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. யார் கிரியேட் பண்ணுறாங்க, நம்மளோட பேட்டரி தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்டரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ எப்போலாம் நம்ம ஒரு சர்க்யூட்டில் ஒரு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன செய்யும்னா ஒரு சைடு ஹை பொட்டன்ஷியலையும் இன்னொரு சைடு வந்து லோ பொட்டன்ஷியலையும் கிரியேட் பண்ணி வச்சிரும். சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மெட்டீரியல் இருக்குது. கண்டக்டர் அப்படின்னா என்ன சார்? கண்டக்டர்னா என்னன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஏகபோகமாக இருக்கும், நிறையா இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா இருக்கிற மெட்டீரியல் வந்து கண்டக்டர்ஸ் அப்படின்னா. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாத மெட்டீரியல் என்னது, அது வந்து இன்சுலேட்டர். சரியா? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இல்லாதது வந்து நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்.
நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? இப்போ கண்டக்டர் என்னன்னு பார்த்தாச்சு, இன்சுலேட்டர்னு பார்த்தாச்சு. இதுக்கு இடையில நம்ம செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அது 12th பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கண்டக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, கண்டக்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. அந்த மெட்டீரியல் அந்த சர்ஃபேஸில் தான், இது வந்து அவங்களோட மெட்டல்னா இந்த மெட்டலோட சர்ஃபேஸில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஏன் நம்ம எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, சரி ஆட்டம்ஸ் இருக்கவா, இந்த ஆட்டமில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே நியூக்ளியஸ் இருக்கும், இதை சுற்றி நமக்கு எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் இருக்குமா, இதை சுற்றி நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம சொல்கிற அந்த கரண்ட்டுக்கான காரணம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆனால் தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போது எந்த மெட்டீரியல் நமக்கு அதிகமான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த மெட்டீரியல் தான் நமக்கு சூப்பரான கரண்ட் கிடைக்கும். அப்போ கம்மியான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை, அப்போ எப்படி அது கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நமக்கு இன்சுலேட்டரில் வந்து தேர் வில் நாட் பி நோ கண்டக்ஷன். கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது என்னது, கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது என்னது, நம்மளோட கரண்ட்டோட கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது கரண்ட் கண்டக்ஷன், நோ கண்டக்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு கண்டக்டர் என்னன்னு தெரிஞ்சாச்சு, இன்சுலேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ கண்டக்டர்னா என்னது, நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஏகபோகமாக இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக சுற்றுற எலக்ட்ரான்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வேணாம், ஓகே, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போது அந்த எலக்ட்ரான்ஸாக மேக் பண்ண ஒரு மெட்டீரியல் தான் என்னது, நம்மளோட ஒயர். சரிங்களா? நம்மளோட ஒயர் என்னது, ஒரு பெஸ்ட் கண்டக்டர். எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர் எடுத்துக்கலாமா? ஒன்று காப்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரிச்சாக இருந்தீங்கன்னா கோல்டு ஒயர் கூட எடுத்துக்கோங்க. கோல்டு நமக்கு சூப்பரான கண்டக்டர் தான். கோல்டு, சில்வரு எல்லா மெட்டலுமே இட்ஸ் அ குட் கண்டக்டர். ஓகே, நமக்கு என்ன நம்ம தகுதிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காப்பர் ஒயர் வந்து பெஸ்ட் கண்டக்டர் இருக்கிற ஒன் ஆஃப் த மெட்டீரியல். இப்போ இந்த கண்டக்டரை வந்து நம்ம இந்த கண்டக்டர் இந்த சென்ஸ் இந்த ஒயரை வந்து நம்ம இந்த பேட்டரி கூட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் பொழுது இந்த பேட்டரி செய்யும், ஒரு சைடு ஹை பொட்டன்ஷியல், இன்னொரு சைடு லோ பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணும் பொழுது இதில் எலக்ட்ரான்ஸாக இருக்குமா, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குமா? இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த சைடு ஹையாக இருக்குது, இந்த சைடு லோவாக இருக்குது. அப்போ என்ன செய்யும்னா, இது எல்லாமே என்ன செய்யும், அந்த ஹை பொட்டன்ஷியலிருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஹை பொட்டன்ஷியலேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். லிசன், உங்களுக்கு நீங்கள் தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு பேட்டரியிலேருந்து தான் சார்ஜஸ் வந்து வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஆக்சுவலாக அது கிடையாது. பேட்டரியிலேருந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து வெளியில் வராது. ஆக்சுவலாக சார்ஜஸ் எங்கே இருக்கும்னா, உங்களோட ஒயர்லேயே இருக்கும். உங்களோட ஒயர்லேயே சார்ஜஸ் இருக்கும். ஸோ அந்த சார்ஜ் தான் உங்களுக்கு மூவ் ஆகும். எதனால மூவ் ஆகுதுன்னா, உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. யார் கிரியேட் பண்ணுறாங்க? நம்மளோட பேட்டரி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பேட்டரி வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணும்பொழுது நமக்கு மூவ்மெண்ட் ஆஃப் த சார்ஜஸ் கிடைக்குது. இதுதான் நம்மளோட எலக்ட்ரிக் கரண்ட். சரிங்களா? இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வருவோம். ஓகே, இப்போ நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட்னா இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போது அதை நம்ம ஒரு குவான்டிஃபை பண்ணணும். சார், ஒரு குத்துமதிப்பாக சொல்ல முடியுமா, இவ்வளோ கரண்ட் போகுது, அவ்வளோ ரொம்ப கரண்ட் போகுது, கம்மியான கரண்ட் போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம வந்து எக்ஸாக்டான ஒரு வேல்யூ சொல்லணும். ஸோ அதனால் என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம கரண்ட்டை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்? ஸோ உங்களோட கண்டக்டர் எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களோட கண்டக்டர் இந்த சென்ஸ் இதுதான் உங்களோட ஒயர், இல்லாட்டினா காப்பர் ஒயர். இப்போது இந்த காப்பர் ஒயரில் நான் சும்மா ஒரு சின்ன ஏரியா மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்மால் ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஸ்மால் ஏரியா. இந்த ஸ்மால் ஏரியாவில் நமக்கு என்ன செய்ய போகுதுன்னா, இதன் வழியாக சார்ஜஸ் வந்து வருமா, இதன் வழியாக நமக்கு சார்ஜஸ் வந்து வெளியில் வருமா. இப்போது இந்த இடத்துல நம்ம சர்க்யூட் கனெக்ட் பண்ணும்பொழுது அந்த சார்ஜஸோட மூவ்மெண்ட் இருக்கும். இப்போது நம்ம குறிப்பிட்ட இந்த ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வருது பெர் யூனிட் டைம். ஓகே, ஒரு யூனிட் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்டுக்கு எடுத்துலாம். ஒரு செகண்ட் நீங்கள் டைம் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, இந்த இதை பார்க்குறீங்க. ஸோ 1 செகண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வருதோ அதுதான் கரண்ட். ஓகே, அதுதான் நம்மளோட கரண்ட். தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸோ கரண்ட் இஸ் நத்திங் பட் த அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் பாசிங் த்ரூ த நம்மளோட கன்சிடர் பண்ண ஏரியாவில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுது ஃபார் யூனிட் டைம் அப்படின்னு எழுதிக்கலாம், முடிச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ யாராச்சும் உங்கள்கிட்ட கரண்ட் என்னடா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சார் Q/T அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த Q அப்படின்றது என்னது, சார்ஜ். இந்த T அப்படின்றது என்னது, டைம். ஸோ நீங்கள் உங்களோட யூனிட் டைமுக்கு இந்த இது யூஸ்வலாக நமக்கு யூனிட் டைம் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஜஸ்ட் ஃபார் உங்களோட கொடுக்கப்பட்ட நேரத்தில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குது அதோட ரேஷியோ தான் என்னது, நம்மளோட கரண்ட். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது குவான்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஸ்லைடுக்கு வாங்க. இப்போ வாடா. ஓகே, கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் என்னது, I = Q/T. சார், எனக்கு மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு நியூமெரிக்கல், சரி, ஒரு ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா, Q = IT. இது வந்து
க்யூட் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்னென்னா நம்ம சின்ன சின்ன பொருளாகவே ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் நம்ம பார்த்தாலே நமக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிற வேர்டு என்னது, சார் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லாமா. ஸோ அதே மாதிரி நம்ம எலக்ட்ரான்ஸாலும் சரி ப்ரோட்டானாலும் சரி சார்ஜஸ்னாலே சின்ன 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 பார்ட்டிகல் தான். ஸோ அந்த சின்ன பார்ட்டிகளோட மூவ்மெண்ட் வந்து தான் நமக்கு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சின்ன பார்ட்டிகல் வந்து மூவ்மெண்ட் ஆனோம், அதாவது நகர்ந்து போனால் மட்டும்தான் அதை கரண்ட்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த கரண்ட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்பொழுது க்யூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ Q = IT, Q = IT, தட் இஸ் க்யூட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா பை கான்செப்டுவலாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எத்தனை நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு ஃபார் யூனிட் டைம் அப்படின்றதோட ரேஷியோ தான் நம்மளோட கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம வாங்க டெஃபினிஷன். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோயிங் த்ரூ பர்டிகுலர் ஏரியா இன் யூனிட் டைம். எஸ் இட் இஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ரைட், இதுவும் ஓகே. SI யூனிட் என்னது? கூலும். SI யூனிட் இஸ் கூலும். SI யூனிட் இஸ் கூலும் அப்படின்றது என்னது? ஆம்பியர். கூலும் இல்லை, ஆம்பியர். SI யூனிட் என்னது? ஆம்பியர். சரிங்களா? சார்ஜுக்கு தான் நமக்கு என்னது? SI யூனிட் வந்து கூலும், நம்மளோட கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர். சரி, நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கரண்ட்டோட டைரக்ஷனே இருக்கிறதுலே ஒரு கடைசி வரைக்கும் குழப்பமான ஒரு விஷயம். கரண்ட்டோட டைரக்ஷன், கரண்ட் டைரக்ஷன். இப்போ நான் என்ன சொன்னேன், நமக்கு சார்ஜ் வந்து மூவ் ஆகும். சார்ஜ் இந்த சென்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். அதுதாண்டா கரண்ட்டு அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு, அதாவது இந்த இதில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குமா, இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுமா, இது தாண்டாமா கரண்ட்டு அப்படின்னு நான் சொன்னேன்னா. ஆனால் முன்னாடி பழைய காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜஸோட மூவ்மெண்ட் தான் நமக்கு எதுக்கு காரணமாக இருக்குன்னா, கரண்ட்டுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்துருக்காங்களாம். ஸோ அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க அந்த மாதிரி புரிதல், அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் பாசிட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகுதோ, அதை தான் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டாங்க. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்றது வந்து மூவ்மெண்ட் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டாங்க. எப்போ? முன்னாடி. அப்புறம் காலம் போக தான் என்ன புரிதல் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜஸோட மூவ்மெண்ட் மட்டும் நமக்கு கரண்ட்டுக்கான காரணம் இல்லை, நெகட்டிவ் சார்ஜஸும் நமக்கு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசியூம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த சர்க்யூட்டில் நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எப்படி செய்யும், ஹை பொட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைப் நம்ம மறுபடியும் இன்னொரு ட்ராப் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு இந்த சர்க்யூட் இருக்கா, இந்த சர்க்யூட்டில் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பல்பை வந்து நம்ம பல்புன்னு ட்ரீ மாதிரி வரைஞ்சிக்கிறீங்க. இந்த பல்ப் இருக்கா, இந்த பல்பில் நமக்கு க்ளோ பண்ண வைக்கணும். இந்த பல்பை நமக்கு க்ளோ பண்ண வைக்கணும். அதுக்கு நமக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். பவர் சப்ளை இந்த சென்ஸ் நமக்கு என்னது, நமக்கு கரண்ட் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது, பவர் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். இந்த பவர் சப்ளை அப்படின்றது தான் நம்மளோட பேட்டரி. இந்த பேட்டரி என்ன செய்யும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். நான் ஒரு கோட் பெருசாக போட்டிருக்கேன், ஒரு கோட் சின்னதாக போட்டிருக்கேன்னா, இப்போ இது வந்து ஹை பொட்டன்ஷியல், விச் மீன்ஸ் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். இதை வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். இன்னொரு வந்து லோ பொட்டன்ஷியல், இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ எலக்ட்ரான்ஸை பொறுத்தளவுக்கு ஹை பொட்டன்ஷியலேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். ஓகே, எலக்ட்ரான்ஸை பொறுத்தளவுக்கு, அதாவது நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஹை பொட்டன்ஷியலேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு நமக்கு மூவ் ஆகும். ஸோ இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போது கரண்ட்டோட டைரக்ஷனை பொறுத்தளவுக்கு காலங்காலமாக அவங்க தப்பாக என்ன நினச்சிருந்தாங்கன்னா, தப்பாக இல்லை, அவங்க முன்னாடி என்ன நினச்சிருந்தாங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸோட மூவ்மெண்ட் தான் நமக்கு கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸோட மூவ்மெண்ட் தான் கரண்ட்டோட டைரக்ஷன். பாசிட்டிவ் சார்ஜஸோட மூவ்மெண்ட் தான் நமக்கு கரண்ட் டைரக்ஷன் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் பிற்காலத்தில் என்ன செய்யறாங்கன்னா, நெகட்டிவ் சார்ஜஸும் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஜஸ்ட் அவங்க என்ன அசியூம் பண்ணியிருக்காங்க, இஃப் த கரண்ட் டைரக்ஷன் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, விச் மீன்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் மூவிங் இன் த பர்டிகுலர் டைரக்ஷன். இந்த சார்ஜில் இந்த டைரக்ஷனில் பாசிட்டிவ் சார்ஜஸோட மூவ்மெண்ட்டோட டைரக்ஷனை தான் நம்ம கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். இதுதான் நம்ம சொல்லுவோம் கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்றது என்னது,
கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்றது வந்து நமக்கு காலங்காலமாக இதவே சங்க காலத்திலேருந்து இதவே நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது சரிங்களா. ஸோ இப்போ பரம்பரையாக நம்ம இதவே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்றது. ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்றது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அவங்க இனிஷியேட் பண்ணி வச்சுருந்தாங்களே, அது வந்து அதுக்கப்புறம் நம்ம மாற்ற வேணால் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டனால சரி எப்போல்லாம் நமக்கு கரண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன மைண்டில் இருக்கணும், ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸோட மூவ்மெண்ட்டு தான் நம்ம கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இந்த சைடு மூவ் ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் தானே நமக்கு மூவ் ஆகணும், நமக்கு மூவ் ஆகணும். அப்போது கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நமக்கு எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா. ஸோ இது நமக்கு அந்த கரண்டோட டைரக்ஷனை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கரண்டோட டைரக்ஷன் அப்படின்னாலே பாசிட்டிவ் சார்ஜஸோட மூவ்மெண்ட் தான் நமக்கு கரண்டோட டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் லேட்டர் நமக்கு அவங்க கண்டுபிடிச்சாங்க, பட் அதை வந்து அவங்க டீலில் விட்டுட்டாங்க என்னன்னு தெரியல சரிங்களா. ஆனால் இப்போ கரண்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நமக்கு எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸில் இந்த சைடு போனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு நெகட்டிவ் சார்ஜஸில் இந்த டைரக்ஷனில் தான் வரும் சரிங்களா. விச் மீன்ஸ் நமக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து ஹை பொட்டன்ஷியலேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு போச்சுன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து ஹை பொட்டன்ஷியலேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு போச்சுன்னா, ஒரு ப்ரோட்டான் வந்து லோ பொட்டன்ஷியலேருந்து ஹை பொட்டன்ஷியலுக்கு வரும் சரிங்களா. இதுதான் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரைட். சரி, இது நமக்கு பார்த்தாச்சு கரண்டோட டைரக்ஷன். In an electric circuit, the direction of the electric current is taken as a positive, opposite to the direction of flow of electrons. So நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எந்த டைரக்ஷன் நம்ம கரண்ட் டைரக்ஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, விச் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகே சொல்லிட்டேன். ஓகே, தென் நமக்கு எலக்ட்ரிக் சர்க்யூட். ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கொஷின்ஸும் இந்த ஏரியாஸ்லேருந்து வரும். டேரெக்டாக சிம்பிள் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கொடுப்பாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பல்ப் மாதிரி போட்டு இல்லையா, இந்த பல்ப் தான் வந்து எலக்ட்ரிக் பல்ப். இப்போது இந்த அம்மீட்டர் என்னன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது செல் அப்படின்றது இன்னொரு விஷயம்டா. இது ஒரே ஒரு நமக்கு ஒரு பெரிய லைன் ஒரு சின்ன லைன் போட்டிருந்தேன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். விச் மீன்ஸ் இது மட்டும் என்னென்னா இது செல், இது மட்டும் ஒரே ஒரு யூனிட் எடுத்தேன்னா செல். இதே மாதிரி 2-3 யூனிட் நான் போட்டிருந்தேன்னா 1 2 3 இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருந்தேன்னா இதுக்கு பேர் என்னது பேட்ரி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ பேட்ரி அப்படின்றது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்ஸை ஒன்றிணைத்தால் அது பேட்ரி என்று அழைக்கப்படும். சரிங்களா. இது செல்ஸ், பட் ஆக்சுவலி இது பேட்டரி தான். அண்டு அந்த ப்ளக்கி அப்படின்றது வந்து நமக்கு சில டைம்ஸில் வந்து நமக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நமக்கு ஒரு பாயிண்ட்டில் சுவிட்ச் எடுத்துக்கலாம். நம்ம சுவிட்ச் போட்டோம்னா நமக்கு கரண்ட்டை அலோவ் பண்ணுறோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு கரண்ட் அலோவ் பண்ணோம்ல. இந்த சுவிட்ச் தான் என்னது நம்மளோட ப்ளக்கி. ஓகே, நம்ம சுவிட்ச் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ளக்கி. அண்ட் அம்மீட்டர் அப்படின்றது வந்து இட்ஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட். மீட்டர் அப்படின்னாலே என்னது ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இப்போ நான் I is equal to Q/T அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யாராச்சும் அந்த Q எவ்வளவு டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு மீட்டர், ஓகே, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யும்னா இந்த சர்க்யூட் வழியாக எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிடும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ அந்த மீட்டர் என்ன மீட்டர்னா அம்மீட்டர். அந்த மீட்டர் என்ன பேர் என்னது, அது வந்து அம்மீட்டர். சரிங்களா. இதுதான் நம்மளோட அம்மீட்டர் அப்படின்றது வந்து டு மெஷர் தி எலக்ட்ரிக் கரண்ட் சர்க்யூட். ஒரு சர்க்யூட்டில் கரண்ட் எவ்வளோ கரண்ட்டால் ஹை கரண்ட் இருக்கோ எவ்வளோ, ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் 3 mA அப்படின்றது வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட். எக்ஸாம்பிள் இந்த 3 mA அப்படின்றது வந்து யார் சொல்கிறாங்கன்னா அந்த அம்மீட்டரில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த அம்மீட்டர் என்ன செய்யும், அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அம்மீட்டர் அப்படின்றது வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் தான். இதே மாதிரி இன்னொரு டிவைஸ் இருக்குது. என்ன டிவைஸ்னால் வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. வோல்ட் மீட்டர் அப்படின்றது வந்து ஜஸ்ட் வோல்டேஜை மெஷர் பண்ணி அப்புறம் அடுத்த வோல்டேஜ் என்ன சார் அப்படின்னு வாங்க வரேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம ஓம்ஸ்ல படிக்கும்போது வோல்டேஜ் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு நமக்கு பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன, பொட்டன்ஷியல் அப்படின்றதுடா ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்றது நான் ஒன்று சொல்கிறேன். உங்களால் 4 இட்லி நீங்கள் சாப்பிட்றீங்க. 4 இட்லி சாப்பிட்டுட்டு உங்களால் 100 ஸ்டெப்ஸ் ஏற முடியுது. ஓகே, 4 இட்லி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு 100 ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. கரெக்டாக நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்க. 4 இட்லி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு 100 ஸ்டெப்பு ஏறுறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. அப்போ ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படின்றதோட கால்குலேஷன் தான் என்னது, பொட்டன்ஷியல். ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். த்ரூஅவுட் தி ஃபிசிக்ஸ்
ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல். ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. நிறைய இடத்துல இதை வச்சு தான் உங்களை ஏமாற்றுவாங்க, ஏமாந்துடாதீங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி சரிங்களா. இப்போ நிறைய இது ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. உங்களுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கோ உங்களோட வேலையும் அவ்வளோ நீங்கள் அதிகமான வேலை பார்ப்பீங்க, இல்லைன்னா கம்மியான வேலை பார்ப்பீங்க பேஸ்ட் அப்பான் யுவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த ஒர்க் டன் அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா W அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பொட்டன்ஷியல் அப்படின்றது நம்ம ஒரு டன்ல U அப்படின்னு மெஷர் U இல்லைன்னா நமக்கு P.E கூட எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ ஒர்க் டன் அப்படின்றது என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி. நான் என்ன சொன்னேன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது வந்து ஒரு பெரிய டேர்ம், அதுலேருந்து ஒரு சின்ன டேர்ம், ஒரு யூனிட் ஏரியா மட்டும், ஒரு யூனிட்க்கு மட்டும் நம்ம பார்த்தோம்னா அது வந்து பொட்டன்ஷியல் அப்படின்றது. 4 இட்லி சாப்பிட்டீங்க உங்களுக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. அப்போ ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அதுதான் பொட்டன்ஷியல் ஓகேங்களா. ஸோ பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து உங்களோட எனர்ஜி, எவ்வளோ எனர்ஜி உங்களோட ஒர்க் டன் அப்படின்றது நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோமா. ஸோ ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ் Q சரிங்களா. இப்போ நம்ம இந்த சர்க்கியூட்டில் நமக்கு சார்ஜ் வந்து மூவ் ஆகணும். இந்த சார்ஜ் வந்து பேட்டரியோட ஃபஸ்ட்டு பர்பஸ் என்னது, இந்த சார்ஜை தூக்கிட்டு போய் ஒரு சர்க்கியூட்டில் சுற்றி வந்து மறுபடியும் அது கூட அந்த எலக்ட்ரான்ஸை வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க விடணும் அதானே. இப்போ விச் மீன்ஸ் அந்த சார்ஜை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு சார்ஜ் இருக்கு இல்லையா, ஒரு யூனிட் சார்ஜுக்கும் அந்த எவ்வளவு அது ஒர்க் டன் பண்ணுது அதோட ரேஷியோஸ் தான் நம்மளோட பொட்டன்ஷியல் சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் லோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால தான் உங்களுக்கு சார்ஜோட ஃப்ளோவே இருக்குது சரிங்களா. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் எந்த டேரக்ஷனில் இருக்கும், இந்த டேரக்ஷன் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸோட ஆப்போசிட் டேரக்ஷன் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் சொல்கிறேன்னா இதுதான் உங்களோட வோல்டேஜ் அப்படின்னு நமக்கு இன்னொரு, அதாவது அதை வந்து ஒரே விஷயம் தான், ஆனால் பேர் மட்டும் மாற்றிட்டாங்க. பேர் மட்டும் உங்களுக்கு வேறு விதமாக சொல்லுவாங்க. அது பேட்டரின்னு சொல்லுவாங்க, வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்கும், லோ பொட்டன்ஷியல் இருக்கும், இதுதான் உங்களோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துருக்கணும் சரிங்களா. ஸோ த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஒன்லி இஃப் தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ப்ரெஷர் கால்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். வெரி குட். ஸோ உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கனால தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிடணும். ஓகே, திஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் மே பி ப்ரொடியூஸ் பேட்டரி. ஸோ இந்த பொட்டன்ஷியல் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது, நம்மளோட பேட்டரி தான். ஸோ இந்த பேட்டரி வந்து நமக்கு தப்பான புரிதல் எப்படி இருக்கக்கூடாதுன்னா அந்த பேட்டரியிலேருந்து சார்ஜ் வருது அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அந்த பேட்டரி வந்து ஒரு பவர் கிரியேட் பண்ணும், ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மட்டும்தான் அது கிரியேட் பண்ணுறதுக்கான டெண்டன்சி இருக்குது. அந்த பேட்டரியிலேருந்து நமக்கு சார்ஜஸ் வந்து வெளியில் வராது. அப்போ சார்ஜஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டர்லேயே நிறைய சார்ஜஸ் இருக்குது. அந்த சார்ஜஸ் தான் நமக்கு மூவ் ஆகி நமக்கு ஒரு அப்ளையன்ஸுமே நமக்கு ஒர்க் ஆகுது ரைட். இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலா நம்ம பார்த்ததுல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V, அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஒர்க் டன் பெர் சார்ஜ். ஒரு சார்ஜுக்கு நமக்கு எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத அதுதான் நம்மளோட பொட்டன்ஷியல். ஓகே, இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதில் ஒரே ஒரு சார்ஜுக்கு மட்டும் நம்ம எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பொட்டன்ஷியல். ஓகே, இவ்வளோ சார்ஜஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி தேவைப்படும். ஸோ இந்த ஒரே ஒரு யூனிட் சார்ஜை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி தேவைப்படும் அந்த பேட்டரிக்கு அப்படின்றது தான் அந்த V = Q/Q. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த நான் சொன்ன மாதிரி வோல்டிமீட்டர் அப்படின்றது வந்து வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் தான் வோல்டிமீட்டர். இப்போ இந்த வோல்டிமீட்டர் நம்மளால் ஒரு டைம் சரி இது ஒரு சார்ஜ் நம்ம எடுத்துகிட்டு போகிறத கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் இந்த வோல்டிமீட்டர் என்ன செய்யும்னா இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் அது கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றதோட கால்குலேஷன் எதாவது செய்யணும்னா இந்த வோல்டிமீட்டர் செய்யும். ஸோ இட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த எவ்வளோ நான் பேட்டரி சொன்னீங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேட்டரி நீங்கள் போய் பாருங்கள், உங்களோட டிவி ரிமோட் எடுத்து உடச்சு பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், 1.5 வோல்ட் அப்படின்னு இருக்கும். சில பேட்டரியில் எப்படி இருக்கும்னா 3 வோல்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பெரிய பேட்டரியில் இருக்கீங்கன்னா 5 வோல்ட் பேட்டரி இருக்குது, 9 வோல்ட் பேட்டரிலாம் இருக்குது, சின்ன பேட்டரியாக இருக்கும். இப்போது இந்த பேட்டரியில் விச் மீன்ஸ் அந்த பேட்டரியால் 9 வோல்டேஜுக்கான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அது கிரியேட் பண்ணும். அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் கூட உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகமாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்கள் அந்த பேட்டரியோட மீனிங், அந்த சிம்பிளோட மீனிங் சரிங்களா. அந்த வோல்டேஜ் 5 வோல்டேஜ் 10 வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு அதுதான் மீனிங். அவ்வளோ தூரம் அது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோவும் ஸ்பீடாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு பார்க்க வேண்டியது. அண்ட் தென் உங்களோட சூப்பரான சர்க்யூட் டயக்ராம் இது வந்து நீங்கள் கைப்பட ஒரு தாட்டி நீங்கள் வரைஞ்சு பார்க்கணும். உங்களோட எலக்ட்ரிக் செல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
ஒரே ஒரு செல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே ஒரு யூனிட் தான் நான் ட்ராப் பண்ணணும். பேட்டரி அப்படின்றது இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ். உங்களுக்கு நிறைய செல்ஸ்லாம் சேர்ந்ததுலாம் நம்மளோட பேட்டரி. ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ப்ளக் அந்த கீ அப்படின்றது வந்து லைக் அ ஸ்விட்ச். ஓகே, நீங்கள் ஓப்பன் கீ அப்படின்னா நீங்கள் டாட் வைக்கக்கூடாது. ஓப்பன் கீ அப்படின்னா நீங்கள் டாட் வைக்கக்கூடாது. க்ளோஸ்டு கீ அப்படின்னா நீங்கள் டாட் வைக்கணும். நீங்கள் க்ளோஸ்டு கீயை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோஸ். சரிங்களா? ஸோ நமக்கு கீயை க்ளோஸ், ஏன்னா இது வந்து நம்ம ஓப்பன் விட்டுட்டோம். ஸோ இதுலேயும் இந்த பாயிண்ட் இங்கேக்குள்ள கரண்ட் வரும், இங்கேக்குள்ள கரண்ட் வரும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையுமே நம்ம லைட்டை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னா தான் இது இங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டால் தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ நம்ம கீயை இன்சர்ட் பண்ணி விட்டால் தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரிங்களா? நம்ம கீயை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல நமக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கிடச்சிடும். ஸோ இதனால நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போது ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, கீ க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கீ ஓப்பனாக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ இருக்காது விஷயம். ஓகே, அண்ட் தென் ஒயர், நீங்கள் 2 வயரை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டாட்டை வச்சோம்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அதவே ஒரு கேர்வ்டாக வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆனால் ஜாயின் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ எலக்ட்ரிக் பல்ப், நான் தப்பாக வரைஞ்சில எலக்ட்ரிக் பல்பு, அது ஆக்சுவலான சிம்பிள் வந்து இதுதான். ஸோ ரெசிஸ்டருக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிஸ்டர் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். லைக் ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டன் வந்து என்னென்னா ஒரு கம்பியில் அந்த நடுவில் ஒரு பட்டன் மட்டும் இருக்கும். ஸோ அதோட சிம்பிள் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்கான சிம்பிள் தான் நம்மளோட ரெசிஸ்டரோட சிம்பிள். சரிங்களா? ஸோ ரெசிஸ்டரோட சிம்பிள் வந்து ஜிக்ஸாக்கான சிம்பிள், ரைட்? அப்போ சில இடத்துல வந்து நமக்கு எக்ஸாக்டான சார் ரெசிஸ்டர்னா என்னது இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னீங்கன்னா சொல்கிறேன் நம்ம ஓம்ஸில் பார்க்கும்போது எல்லாத்தையும் மாற்றிடலாம். இப்போ ஆனால் சிம்பிள் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிஸ்டர் அப்படின்றது வந்து உங்களுக்கு கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு டிவைஸ். சார் கரண்ட்டை சார் ரெசிஸ்ட் பண்ணணும் சொல்கிறேன். சரிங்களா? இந்த ரெசிஸ்டர் அப்படின்றத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணி ரெசிஸ்டர் மென்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாக்டாக ஒரே ஒரு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இப்போ அது வந்து சின்ன ஒரு பட்டன் மாதிரி இருக்கும்டா, அந்த கம்பியில் பட்டன் மாதிரி இருக்கும். இப்போ அது ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் இன்கேஸ் நமக்கு என்ன தேவைன்னா ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் தேவை. எனக்கு 1 ஓம் வேணும், 2 ஓம் வேணும், 10 ஓம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வேணும். அப்போ அதுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்குமோ இந்த மாதிரி வைண்டிங் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு ஓமும் உங்களுக்கு வேரியபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சிம்பாலிக்காக நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆரோ மார்க் போட்டால் போது என்ன செஞ்சுக்கலாம், எதிர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு மீனிங். அதுக்கு ஒரு பேர் என்னது வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி மீனிங். அண்ட் தென் இப்போ பார்த்தோம்னா அம்மீட்டர் அப்படின்றது வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை நம்ம வந்து ஏ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். வோல்ட்மீட்டர் அப்படின்றது வந்து வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கான நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வந்து நம்ம வி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். 2 சைடு நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த சைடில் தான் நமக்கு கரண்ட் கனெக்ஷன் இருக்கும், இந்த டேரக்ஷன் நமக்கு கரண்ட் கனெக்ஷன் இருக்கும் ஃப்ரம் பாசிட்டிவ் நெகட்டிவ். சரிங்களா? இதுதான் உங்களோட சர்க்கியூட் டயக்ராம் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்களே படிக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இங்கேருந்து இது வந்து முக்கியமான ஏரியா கூட. உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோவிங் பேஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் நிறையா வந்திருக்கு. அண்ட் ஹியர் கம்ஸ் தி நம்மளோட சூப்பரான மஸ்ஸான டாபிக், ஓம்ஸ் லா. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். கதை இல்லை, ஒரு அனாலஜி. என்னென்னா ஒரு ஆறு. இந்த ஆறில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கும். சரிங்களா? நான் 2 கேஸ் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்குது, கம்மியான வாட்டர் ஃப்ளோ, ஸ்லோ அதாவது லெஸ் வாட்டர். சரிங்களா? லெஸ் வாட்டராக இருக்கும்போது தண்ணி ரொம்ப கம்மியாக வருது, சின்ன ஒரு இதில் தான் வந்துருக்குன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, அதில் வந்து ஜாலியாக விளாடுவீங்க, ஆடுவீங்க, பாடுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபன் பண்ணலாம். ஆனால் எப்படி எந்த தைரியத்தில் இருக்குன்னா இந்த வாட்டர் வந்து உங்கள் மேலே எந்த ஒரு ப்ரெஷருமே க்ரியேட் பண்ணுறதில்ல. சரிங்களா? நீங்கள் அது கால் நினைக்கலாம், நீங்கள் குளிக்கலாம், விளையாடலாம், எது வேணால் செஞ்சுக்கலாம். இந்த சின்ன கம்மியான வாட்டர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே க்ரியேட் பண்ணாது. இது வந்து லோ ப்ரெஷர் தான் க்ரியேட் பண்ணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு கேஸை சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுக்கு அதிகமான வாட்டர் ஃப்ளோ இருக்குது. இந்த சேனலில் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாமே உங்களுக்கு நிறைய வாட்டர் ஃப்ளோ இருக்குது. இப்போ தண்ணி இங்கேக்கு அங்கேக்கு அப்படியே அடக்கி தண்ணி போகுதுன்னா அந்த இடத்துல உங்களால் கால் கூட நினைக்க முடியாது. நீங்கள் கால் கூட வச்சு நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியாது. அந்த ரிவர் வாட்டரை நீங்கள் கால் கூட வச்சு நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த ரிவருக்குள்ளே விழுந்துருவீங்கன்ற பயம். அந்த எக்ஸாக்ட்லி அந்த ரிவர் வந்துமே என்ன செய்யும், அவங்கள இழுத்துட்டு போகிறதுக்கான அவ்வளோ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும், தண்ணி அவ்வளோ அடக்கி போய்கிட்டு இருக்கும். விச் மீன்ஸ் இந்த பாயிண்டில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது, தண்ணி அதிகமாக போகுது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களால் எந்த ஒரு ஃபன் பண்ண முடியாது, உங்களால் விளையாட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது.
இப்போ இது அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கண்டக்டரை பேஸ் பண்ணி சொல்லலாம்னா, இப்போ உங்களோட கண்டக்டர் எடுத்துக்கோங்க. உங்களோட கண்டக்டரில் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அப்படின்ற சென்ஸ் வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஸோ நான் இதை மறுபடியும் சொல்கிறேன்டா, இந்த வாட்டரை வந்து நீங்கள் எதுக்கு அனலாஜி பண்ணிக்கிறீங்க? சார்ஜ் ஃப்ளோவுக்கு அனலாஜி எடுத்துக்கோங்க. சார்ஜ் ஃப்ளோ அப்படின்றது என்னது? இட்ஸ் அ கரண்ட் தானே சார்ஜ் ஃப்ளோ. அப்போ உங்களோட வாட்டரை நம்ம எதுக்கு எடுத்துக்கலாம்னா, ஒரு சார்ஜ் ஃப்ளோவுக்கு நம்ம ஒரு அப்படியே அனலாஜி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வாட்டர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஷரை வந்து நமக்கு எதுக்கு எடுத்துக்கலாம்னா, வோல்டேஜுக்கு நமக்கு ஒரு அனலாஜி எடுத்துக்கலாம். வோல்டேஜ் அப்படின்றது நம்ம எவ்வளோ ப்ரெஷரில் அது அந்த சார்ஜஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, எப்போலாம் அதிகமான தண்ணி வருதோ நமக்கு அதிகமான ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. செகண்ட் கேஸ் பார்த்தோம்னா இதுதான் செகண்ட் கேஸ், இது ஃபஸ்ட் கேஸ். அதிகமான தண்ணி வர இடத்துல நமக்கு அதிகமான ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ மோர் பொட்டன்ஷியல் வில் லீட்ஸ் டு மோர் கரண்ட், மோர் வோல்டேஜ் வில் லீட்ஸ் டு மோர் கரண்ட். அப்போனா பொட்டன்ஷியல் வில் பி இன்வெர்ஸ்லி. அப்போ கம்மியான தண்ணி வந்துச்சுன்னா நமக்கு ப்ரெஷரும் கம்மியாக இருக்குது, அதிகமான தண்ணி வந்துச்சுன்னா நமக்கு அதிகமான ப்ரெஷர் இருக்குது. அப்போது சார்ஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும், சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் V will be proportional to I. இதுதான் நம்மளுக்கு ஓம்ஸ் லா. சரிங்களா? ஸோ ஒரு வோல்டேஜ், இந்த V அப்படின்றது என்னது? வோல்டேஜ். I என்னது? கரண்ட். சரிங்களா? மறக்கவே கூடாது, வாழ்க்கையில் எப்பவுமே மறந்துடக்கூடாது. ஓம்ஸில் எவனாச்சும் கேட்டாங்கன்னா V will proportional to I அப்படின்னு சொல்லிடணும். இப்போது ஒரு ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு 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 கல்ச்சர் இருக்குது. என்னென்னா, இவங்க என்னன்னா எங்கேனாச்சும் ஒரு அந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் பார்த்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்து விட தான் பார்ப்பாங்க. அந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். சரி, இந்த R அப்படின்றது என்னது? இது வந்து ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இது வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இது வந்து என்னது? இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் மெட்டீரியல். டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் மெட்டீரியல். சரி, ஓகே. உங்கள்கிட்ட இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன், நீங்கள் நல்லா யோசிச்சு சூப்பராக பதில் சொல்லணும். ஓகே, இப்போ இதிலேருந்து நான் ஒன்று இந்த மாதிரி என்ன எழுதிக்கிறேன்னா, வோல்டேஜ் வந்து R is equal to V/I அப்படின்னு எழுதிக்கலாம். R is equal to V/I அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாதா? வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாதா? சொல்லுங்கள். வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னு தப்புனா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதனால இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். உங்களை வோல்டேஜை பொறுத்து அது கிடையாது, உங்கள் கரண்ட்டை பொறுத்து அது கிடையாது. அப்போது ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்டு கரண்ட். முக்கியமான பாயிண்ட்டு, அப்படியே ஞாபகத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு குழப்புவாங்க. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் வந்து யாராச்சும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் ப்ரொபோஷனலாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா, கூட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறாது அப்படின்னு சொல்லணும். சரி, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வில் பி கான்ஸ்டன்ட். ஏன் கான்ஸ்டன்ட்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியலை பொறுத்து தான் இருக்குது, நம்ம யூஸ் பண்ண போகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்து தான் இருக்கே தவிர, அந்த கண்டக்டரில் இது வந்து நம்மளோட கண்டக்டர். இந்த கண்டக்டரில் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டர் வந்து நம்ம வேறு மெட்டீரியலில் யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோ, இதில் நம்ம இந்த சர்க்யூட்டில் இருக்கிற வோல்டேஜோ இந்த ரெசிஸ்டன்ட் வேல்யூ பொறுத்து இருக்கும். ஆனால் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ண போகிற டிவைஸே எக்ஸ்டர்னலான ஒரு ஃபிக்ஸ் பண்ண டிவைஸ். அப்போ இந்த டிவைஸ் என்ன தான் செய்யும்னா, கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஓகே, ஒரு வோல்டேஜ் ட்ராப்பை நம்ம கிரியேட் பண்ணும். கரண்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கான குவாலிட்டி தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற வேல்யூ. ஸோ இது நமக்கு ஓம்ஸ்ல இருக்க போகிற ஃபஸ்ட் விஷயம். இப்போ இந்த ஓம்ஸில் அந்த ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து கரண்ட்னு சொல்லியாச்சு. கரண்ட்டை பொறுத்து இருக்காது, வோல்டேஜை பொறுத்து இருக்காது. அப்போ எதெல்லாம் பொறுத்து இருக்கும் அப்படின்னா, சில விஷயத்தை பொறுத்து இருக்கும். எதெல்லாம் பொறுத்து இருக்கும்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் will be depends on length. நான் என்ன சொல்கிறேன், சரி, உங்களோட பைப் வந்து அதிகமாக பைப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக அந்த சார்ஜ் வந்து டயர்ட் ஆகும். எவ்வளோ நேரம் தானே நான் இப்போ அப்படியே உருண்டு போகிறது அப்படின்னு. அப்போது
ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் எப்போ உங்களோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது. லென்த் அதிகமாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். லென்த் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களோட கண்டக்டரோட லென்த் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து உங்களோட கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். உங்களோட சார்ஜோட ஃப்ளோ வந்து உங்களோட கரண்டோட வேல்யூ கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வில் பி ப்ரொபோஷனல் டு லென்த் ஆஃப் த கண்டக்டர். இதுதான் நம்ம சொல்லுது, லென்த்துக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் வில் பி இப்போது உங்களுக்கு வந்து என்னன்னா ரெசிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் குறைக்கணும் சார். ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் குறைக்கணும்னா உங்களோட கண்டக்டர் இருக்கு இல்லையா, இந்த கண்டக்டரோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஏன் அப்போனா லாஜிக் என்னென்னா, நீங்கள் சின்ன பைப் 2 inch பைப் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட 2 inch பைப்பில் போகிற வாட்டரை விட 6 10 inch நீங்கள் பைப் யூஸ் பண்ணிங்கன்னா, பெரிய பைப் இருந்துச்சுன்னா, பெரிய பைப் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பைப்பில் உங்களால் நிறைய வாட்டரை ஃப்ளோ பண்ண முடியும். அப்போ உங்களோட பைப்போட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண நிறைய வாட்டர் ஃப்ளோ இருக்கும். விச் மீன்ஸ் தேர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் இன் தி வாட்டர் ஃப்ளோ. ரெசிஸ்டன்ஸ் சொல்லி ரொம்ப குறைஞ்சிடும். அப்போ ஏரியாவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது, ஏரியா அப்படின்றது இதுதான் அந்த ரேடியஸ் வந்து ஏரியா அப்படின்றது என்னது πr² தானே. அப்போ நீங்கள் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ண அந்த கிராஸ் செக்ஷனல் அந்த பைப்போட கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும். கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதிகமான ஃப்ளோ கிடைக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொஞ்சம் குறையும். அப்போது ரெசிஸ்டன்ஸ் வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா. அப்போ இதை நம்ம மொத்தம் எழுதுவோமா? ஸோ ஆர் வில் பி ப்ரொபோஷனல் டு லென்த் டிவைடட் பை ஏ. இப்போயும் நமக்கு என்ன அது இருக்குது, இந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் இருக்குது. அப்போ இந்த ப்ரொபோஷனல் சிம்பிளை நம்ம மாற்றணும்னா ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். சார் எத்தனை கான்ஸ்டன்ட் தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இது வந்து என்னது ரெசிஸ்டிவிட்டி அப்படின்ற ஒரு பேர். ரெசிஸ்டிவிட்டி சரிங்களா. இப்போது இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது வந்து பியூராக இட்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா ஒரு மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. நீங்கள் காப்பர் யூஸ் பண்ணாலோ இது கான்ஸ்டன்ட் தான். நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் இந்த காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து சேம் தான். எப்படி நீங்கள் ஒரு வாட்டருக்கு வந்து 100 டிகிரி தான் அவர் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா வாட்டருக்கு, அதே மாதிரி ஒரு காப்பரை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டிவிட்டி வேல்யூஸ் ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் இருக்கும். நீங்கள் கோல்டு எடுத்துக்கிட்டீங்க, உங்களோட கண்டக்டர் வந்து கோல்டாக இருந்துச்சுன்னா அதோட கண்டக்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் இருக்கும். நீங்கள் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெட்டீரியல் பொறுத்து அந்த ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ இருக்கும். அது வந்து மாறாது. இது வந்து கான்ஸ்டன்ட். சரிங்களா. இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா என்னது? ஆர் இஸ் ப்ரொபோஷனல், இந்த ப்ரொபோஷனல் சிம்பிளை யூஸ் பண்ணவே கூடாது. ஆர் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி டிவைடட் பை எல் பை ஏ. இப்போ ஆர் அப்படின்றது என்னது? நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஆர் அப்படின்றது வந்து என்னது? ரெசிஸ்டன்ஸ். ஆர் அப்படின்றது நமக்கு ரெசிஸ்டன்ஸ். எல் அப்படின்றது வந்து லென்த் ஆஃப் த கண்டக்டர், லென்த் ஆஃப் தி வயர். அப்புறம் ஆர் ஏ அப்படின்றது வந்து ஏரியா ஆஃப் தி வயர், ஏரியா ஆஃப் தி கண்டக்டர்னு எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் தி கண்டக்டர் அண்டு இது வந்து ரெசிஸ்டிவிட்டி. சரிங்களா. இதுதான் நமக்கு இந்த சாப்டரில் இருக்க போகிற ஒரு பேஜரான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கூட கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா. இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே வருவோம். ஓம்ஸ்ல பார்ப்போமா? த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V across the end of the given metallic wire is an in an electric circuit is directly proportional to the current flowing through it. ஆமாம், உங்களுக்கு வோல்டேஜ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ப்ரொபோஷனல். இது வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, சில இடத்துல உங்களுக்கு இது ஓம்ஸில் சொல்கிறது வந்து யாரோனா சொல்லிடலாம், V is equal to IR அப்படின்னு சொல்லிட்டு யாரோனா சொல்லிடலாம். ஆனால் இந்த பாயிண்ட் எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணால் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். உங்களோட டெம்பரேச்சர் வந்து மாறுச்சுன்னா உங்களோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மாறிடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரே டெம்பரேச்சரில் நீங்கள் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸில் இருக்குது. பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஓம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்றதும். விச் மீன்ஸ் நீங்கள் எந்த டெம்பரேச்சர் நீங்கள் அந்த சர்க்யூட்டுக்கு ரூம் டெம்பரேச்சர் இருந்து ரூம் டெம்பரேச்சர் நீங்கள் வாட்டுக்கு ஒரு அடுப்பில் நீங்கள் ஒரு இன்க்ரீஸிங் ஒரு வேரியபிள் டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு ஏரியாவில் நீங்கள் போய் அதே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்காது. இதே மாதிரி இது வந்து ப்ரொபோஷனலாகவே இருக்கவே இருக்காது. ஏன்னா கண்டக்டருக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த கண்டக்டர் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அந்த பாண்டெலாம் பிரேக்கேஜ் ஆகி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகிக்கிட்டே இருக்கும். யூஸ்வலாக கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி என்னது? அது வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணும். எலக்ட்ரான்ஸ் வந்து சூப்பராக கனெக்ட் ஆகுமா கண்டக்டர்ஸை பொறுத்த அளவுக்கு. ஆனால் நீங்கள் டெம்பரேச்சரோட ஹை டெம்பரேச்சரில் நீங்கள் அதை சூடு பண்ணிங்கன்னா அதில் வந்து அதில் கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது. ஓகேங்களா. ஏன்னா அது அந்த மாதிரி மாறிடும். ஏன்னா உள்ளுக்கு வந்து அந்த எனர்ஜி அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு பாண்டுக்கு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் பண்ணாதான் நமக்கு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜம்ப் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம்? கரண்ட்னு சொல்கிறோம். விச் மீன்ஸ் இந்த பாண்டே பிரேக் ஆயிரும். ஸோ அந்த வந்து எலக்ட்ரான்ஸோட ஜம்ப்பு
அங்கே இருக்கவே இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு கண்டக்டருக்கு டெம்பரேச்சர் கூட்டிட்டிங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சொல்லி ஏகபோகமாக மாறிடும், அது வந்து கண்டக்டே பண்ணாது. அப்போது விச் மீன்ஸ் உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும், Ohm's law will be valid for only constant temperature. உங்களுக்கு ஒரே நீங்கள் அந்த ஹோல் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஒரே டெம்பரேச்சரில் வச்சு நடத்தினா மட்டும்தான் உங்களுக்கு Ohm's law வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இது நமக்கு பார்த்துருக்கோம் இந்த ஃபார்முலா V = IR = கான்ஸ்டன்ட். இது வந்து கான்ஸ்டன்ட், இது நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். V = IR இது வந்து நீங்கள் கஷ்டப்படும் ஞாபகத்தில் வச்சுருக்க, நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதில் உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகணும்னா V will be proportional to I. நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், நீங்கள் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இட்ஸ் a property of a conductor to resist the flow of charges through it. அண்ட் SI யூனிட் நமக்கு இது வந்து முக்கியம். ஒரு ரெசிஸ்டருக்கு பொறுத்தளவுக்கு SI யூனிட் என்னன்னா நமக்கு அது ஓம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்டு இது வந்து இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இட்ஸ் கிரீக் சிம்பிள் ஓம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓம். இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். இவர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே நமக்கு பண்ணனால அவரோட சிம்பிளையும் வச்சாச்சு. ஸோ ஓம்ஸ் ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது ஓம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ரெசிஸ்டர்லாம் எதெல்லாம் பொறுத்து இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதோட லென்த்தை பொறுத்து இருக்கும். நான் சொன்னேன்னா இப்போ ரெசிஸ்டர் வந்து வில் பி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் டிவைடட் பை ஏரியா. ஸோ லென்த்தை பொறுத்து இருக்கும், அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா பொறுத்து இருக்கும். அண்ட் அது எந்த மெட்டீரியல் அது என்னன்னா R = ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லுமா. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் L டிவைடட் பை ஏரியா. இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இட்ஸ் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் ஒரு மெட்டீரியலுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் கம்ப்ளீட்லி இட்ஸ் நேச்சர். அந்த மெட்டீரியலோட நேச்சரும் அந்த நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளால் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்குது. எதெல்லாம் சார்ந்திருக்கும், லென்த்தை சார்ந்திருக்கும், ஒரு ஏரியாஸ் டிபெண்டாக இருக்கும், அண்ட் வந்து நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் இப்போ பார்த்தது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் மெட்டாலிக் கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் லென்த், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ஏரியா. அண்டு அதை வந்து நமக்கு இன்னமும் நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ண சொல்லி பார்க்கும்போது நமக்கு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லி உள்ளக்கு அந்த ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த ரெசிஸ்டிவிட்டி தான் நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம், கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் மெட்டீரியல். சரிங்களா? ஓகே. இதுக்கு இன்னும் முடியல, இருங்க நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம வைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சோஷியல் மீடியாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட சிப்ளிங்ஸ் யாராச்சும் உங்களுக்கு நீட் ஜெய் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா, நீட் ஜெய் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட என்கொயரி ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோம்னா நாங்கள் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அப்படின்ற 3 டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கும். ப்ளஸ் நாங்கள் ஆஃப்லைனுக்கும் நமக்கு கோர்சஸ் இருக்கும், ஆன்லைன் கோர்சஸுமே இருக்குது. நீங்கள் எந்த கோர்சஸுக்கு வேணால் நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். நீங்கள் 10th நீங்கள் இந்த சென்ஸ் உங்களோட சிப்ளிங்ஸ் அந்த அவங்க சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து 11th 12th இல்லை ரிப்பீட்டர் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கோர்சஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே. நாங்கள் கைடன்ஸ் கொடுத்துக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் இருக்குது, ஒரு நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்டு மெட்டீரியல் எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு 360 டிகிரியில் அவங்களோட ப்ரிப்ரேஷனை கைட் பண்ணுறதுக்காக நாங்கள் இருக்கோம். ஸோ நாங்கள் எந்த நம்பிக்கை உங்ககிட்ட வரது அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் தோணுச்சுன்னா, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்லேருந்து மோர் தென் 2000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் MBBS எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இட்ஸ் ஹை நம்பர். ஓகேங்களா? இந்த மார்க்கெட்டில் பார்க்கும்போது அப்போ நீங்கள் அதை நம்பி எங்ககிட்ட வரலாம். நாங்கள் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன வருவோம்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு கடையை சாத்திடுவோம். இப்போ 1 ஆம்பியர் அப்படின்றது கரண்ட்டுக்கு நமக்கு என்ன டெஃபினேஷன் இருக்கும்? I = Q/T சொல்லிடுமா? I = Q/T அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது ஒன்றுமே இல்லை அவனே, நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு 1 ஆம்பியர் அப்படின்ற கரண்ட் வேணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு எல்லாத்தையும் நம்ம யூனிட் ஏரியா எடுத்துக்கலாம், யூனிட் வேல்யூ எடுத்துக்கலாம். 1 கூலும் 1 செகண்ட், விச் மீன்ஸ் இந்த ஏரியாவில் இதெல்லாம் சின்ன ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ். ஓகே. இதில் இந்த யூனிட் டைமில் 1 செகண்டில் உங்களுக்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆயிருந்துச்சுன்னா அங்கே இடத்துல உங்களுக்கு 1 ஆம்பியர் கரண்ட்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா 1 ஆம்பியர் கரண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். தட்ஸ் இட். சரிங்களா? விச் மீன்ஸ் 1 ஆம்பியர் இஸ் கான்ஸ்டியூட் பை த ஃப்ளோ ஆஃப் 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் பெர் செகண்ட். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? நீங்கள் இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. I = Q/T அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? 1 ஆம்பியர் கரண்ட் தேவை. அப்போ உங்களுக்கு என்ன ஃப்ளோ ஆகிருக்கணும்? 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிருந்துருக்கணும். 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் ஃபார் 1 செகண்ட். ஒரு செகண்டுக்கு ஒரு 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் வந்து நீங்கள் ஃப்ளோ பண்ண வச்சிட்டிங்கன்னா அதுதான் 1 ஆம்பியர் கரண்ட். அந்த சர்க்யூட்டில் அதுதான், அந்த கண்டக்டரில் அதுதான் 1 ஆம்பியர் கரண்ட். சரிங்களா? இந்த கரண்ட் தான் 1 ஆம்பியர் கரண்ட்.
Okay, so a student plots VI graph for a 3 sample of nichrome wire with resistors R1, R2, R3. So who choose from the following the statements that holds true for this graph. சரிங்களா? இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா ஒரு கிராஃபில் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ஒரு கிராஃப் இருக்குது. என்ன சொல்லேன், நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா V will be proportional to I. இதானே உலக நீதி, இதானே ஓம்ஸ்லாம். V will be proportional to I. இப்போ V இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு I இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போது இதோட ஸ்லோப் எடுப்போம். ஸ்லோப் ஓகே, நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க ஸ்லோப் எப்படி எடுக்கிறோம்னு. இதுதான் நம்மளோட ஸ்லோப். இந்த ஸ்லோப் அப்படின்றது வந்து நமக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கிற ரேஷியோஸ், விச் மீன்ஸ் V divided by I அப்படின்றது. இந்த V divided by I அப்படின்றது என்னது, ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஓம்ஸ் லால பார்த்தோமா. ஸோ V divided by I அப்படின்றது என்னது, நம்ம ரெசிஸ்டன்ஸ். இப்போ அந்த ஒரு ஸ்லோப்போட ரெசிஸ்டன்ஸ், ஒரு கிராஃபோட ஸ்லோப் என்ன கொடுக்குது, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லோப் வந்து உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னா, ஸ்லோப் நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மோர் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கம்மியான ஸ்லோப் இருந்துச்சுன்னா லெஸ் ஸ்லோப் லெஸ் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு அதிகமான ஸ்லோப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும், உங்களுக்கு கம்மியான ஸ்லோப் இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். எந்த கிராஃபுக்கு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எந்த கிராஃபுக்கு அதிகமான கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கிராஃபில் R2 பார்த்தோம்னா நமக்கு அதிகமான ஸ்லோப் இருக்குது. R2 பார்த்தளவுக்கு நம்ம அதிகமான ஸ்லோப் இருக்குது. R3 பார்த்தோம்னா நமக்கு கம்மியான ஸ்லோப் இருக்குது. சரிங்களா? அப்போ கம்மியான ஸ்லோப் இருந்துச்சுன்னா மினிமம் ரெசிஸ்டன்ஸ், அதிகமான ஸ்லோப் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ R2 will be greater. இதில் இதில் இருக்கா, R2 will be greater கம்பேரிட்டிவ்லி. அதை விட நமக்கு நடுவில் சென்டரில் அங்கிட்டும் இல்லாமல் இடையில இருக்கிறது வந்து R1. ஸோ R1 இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருக்கிற ரொம்ப கம்மியான ரெசிஸ்டன்ஸ் யாருக்கு இருக்கும்னா R3 அப்படின்ற கிராஃபுக்கு இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஸோ கால்குலேட் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த வயர் ஆஃப் லென்த் 1. ஓகே, இதில் என்னென்ன வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க, நமக்கு ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க வேல்யூ லென்த் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்நேரம் போட்டிருப்பாங்க, கடன் போட்டிருப்பாங்க, இன்னமும் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. 0.01 × 10⁻² மீட்டர், அப்புறம் 10⁻⁻4 மீட்டர். சரிங்களா? அப்போ ரேடியஸ் வந்து அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, R is equal to 20 ohm. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ரெசிஸ்டிவ் கண்டுபிடிக்கணும். நமக்கு ரெசிஸ்டிவிட்டி R will be is equal to ரெசிஸ்டிவிட்டி L divided by ρL divided by A. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியணும்னா, நமக்கு என்ன தெரியும், ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ தெரியணும். ரெசிஸ்டிவிட்டி இஸ் நத்திங் பட் RA divided by L. சரிங்களா? இப்போது விஷயம் என்னன்னா, நமக்கு ரேடியஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுக்கல. ஆனால் நமக்கு அதை பார்த்து நம்ம பேனிக் ஆகிடக்கூடாது. ஏரியா அப்படின்றது என்னது, πr². ஏரியா அப்படின்றது வந்து πr². நமக்கு ரேடியஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏரியா நம்ம எக்ஸாக்டாக கொடுக்கல. ஸோ இந்த R அப்படின்றது வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் 20 × ஏரியா அப்படின்றது வந்து என்னது, πr². அப்போ 10⁻⁻4 the whole square divided by length அப்படின்றதும் 1 மீட்டர். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே சார்ட் அவுட் பண்ணோம்னா 20 × பையோட வேல்யூ 3.14 × 10⁻⁻8. அண்ட் அகெயின் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா 2 × 3.14 × 10⁻⁻7 எழுதிக்கலாம். ஸோ 2 × 6.28 × 10⁻⁻7. இப்போ யூனிட்டில் நம்ம மாட்டினோமா, யூனிட்டில் நம்ம எப்படி போடணும்னா, யூனிட் இந்த ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்னென்னா, இந்த ரெசிஸ்டருக்கு வந்து ஓம், ஏரியாவுக்கு வந்து R², பை வந்து கான்ஸ்டன்ட், R² வந்து நமக்கு மீட்டர்² அப்படின்னு வரும். மீட்டர்², இந்த லென்த்துக்கு வந்து மீட்டர் வரும். ஸோ இந்த மீட்டர் கேன்சல் ஆகிட்டு நம்ம கேன்சல் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டிவிட்டிக்கு நமக்கு என்ன யூனிட் வரும்னா ஓம் மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ ஓம் மீட்டர், இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக ஃபார்முலாவில் நம்மளோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? சூப்பர். சரி, இப்போ த ரேடியஸ் ஆஃப் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் ஹாஃப்டு. சூப்பரு. இப்போ தான் இது மாசான கொஸ்டின். இந்த பாருங்கமே, உங்களோட இதுதான் கண்டக்டர். இனிஷியல் டைமில் உங்களோட கண்டக்டர், இந்த கண்டக்டர் வந்து சின்ன கம்மி பண்ணிட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் ஹாஃப்டு. இப்போது இனிஷியல் பொசிஷனில் லெட்ஸ் சே இதோட ரேடியஸ் வந்து R அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அதோட ரேடியஸ் வந்து ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட ரேடியஸ் எப்படி இருக்க போது, ½ by 2 R/2 அப்படின்னு இருக்க போது. ஹவு டஸ் த கரண்ட்
த்ரூ இட் சேஞ்சஸ். எப்படி கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் கேஸில் எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ். இந்த ரெண்டு கேஸ்லையுமே ஃபஸ்ட் கேஸில் நமக்கு கரண்ட் எப்படி இருக்க போகிறோம், I = V/R கரண்ட்டாக. அப்போ R எப்படி நம்ம எழுத போகிறோம்னா R இஸ் நத்திங் பட் ρLA. சரிங்களா? இந்த ரோ அப்படின்றது வந்து நமக்கு ரெண்டுமே சேம் மெட்டீரியல்னால நம்ம ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். R இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L/A. சரிங்களா? இப்போது L/Aங்களா, இதில் A அப்படின்றது வந்து ஏரியா, L/πr². அப்படி இல்லாட்டினா இந்த பையும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக, ஸோ தட் ப்ரொபோர்ஷனல் டு L/r² அப்படின்னு எழுதிக்கலாம். L/r² அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஃபஸ்ட் கேஸில் நமக்கு எடுக்கும்போது அதோட ரேடியஸ் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு L/r². இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம செகண்ட் கேஸுக்கு வருவோம். செகண்ட் கேஸில் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். கரண்ட் நம்ம பார்த்தோம்னா சேம் கரண்ட் நம்ம ஃப்ளோ ஆகாது, வேறு கரண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஏன் நம்மளோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம், அதனால கரண்ட் டிஃபர் ஆகும். ஸோ த புது கரண்ட் வில் பி ஈக்குவல் டு V/R'. இப்போ புது ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் புது ரெசிஸ்டன்ஸ், நியூ ரெசிஸ்டன்ஸ். அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ நம்ம டிஃபைன் பண்ணலாம். நியூ ரெசிஸ்டன்ஸ் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு அஸ் யூஷுவல் L/A. ஓகேங்களா? L/A அப்படின்றது வந்து L/R² கூட இருக்குது. இந்த மாதிரி R². இந்த இடத்துல R அப்படின்றது R/2, அதனால R/2 the whole square அப்படின்னு எழுதிக்கலாம். ஆர்எல்ஸ் L/R²/4. அப்படி இல்லாட்டினா புது ரெசிஸ்டன்ஸ் வில் பி ப்ரொபோர்ஷனல் டு 4 × L/R². சரிங்களா? இப்போது ரெண்டு பயபிளையும் பாருங்கமே. இந்த ரெண்டு பயபிளையிலையும் இந்த L/R² அப்படின்றது வந்து ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்கா, L/R². ஸோ இதை வந்து ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்கா. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா R' இஸ் ஈக்குவல் டு 4 of R. சரிங்களா? 4 of இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு கேஸோட ரெசிஸ்டன்ஸ் விட 4 times வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் செகண்ட் கேஸஸ்க்கு. சரிங்களா? இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். இப்போ நமக்கு கரண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். கரண்ட் அப்படின்றது வந்து I' இஸ் நத்திங் பட் V/R'. இப்போ R ப்ரைமுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா V/4R எழுதிக்கலாம். இப்போ இந்த V/R அப்படின்றது அந்த V/R அப்படின்றது வந்து ஒரிஜினல் கரண்ட். அப்போது இந்த செகண்ட் கேஸில் நமக்கு கிடைக்க போகிற புது கரண்ட் நியூ கரண்ட் வில் பி 1/4 ஆஃப் த ஒரிஜினல் கரண்ட். ஃபஸ்ட்டு கேஸில் நமக்கு எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சோ அதோட 1/4 கரண்ட் தான் நமக்கு இப்போ ஃப்ளோ ஆகும். எப்போனா நீங்கள் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ஏரியா ஆஃப் த கிராஸ் ரேடியஸ் இருக்குல்ல, அந்த ரேடியஸை வந்து நீங்கள் ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கரண்ட் வந்து 1/4 ரெடியூஸ் ஆகும். இதுதான் நமக்கு லாஜிக். ஸோ கரண்ட் எப்படி ரெடியூஸ் ஆகுது, 1/4 ரெடியூஸ் ஆகுது. ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபஸ்ட் கேஸு செகண்ட் கேஸு நம்ம கம்பேர் மட்டும் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? இந்த கரண்ட் வில் பி ரெடியூஸ்ட் டு 1/4 ஆஃப் இட்ஸ் ப்ரீவியஸ் வேல்யூ, அவ்வளோதான். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் லிசன், லிஸ்ட் 3 factors on which the resistance of the conductor depends. ஈஸி. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் எதாவது பொறுத்தா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, லென்த்தை பொறுத்து இருக்குமா, ஏரியாவை பொறுத்து இருக்கும், அண்ட் தென் மெட்டீரியலோட நேச்சரை பொறுத்து இருக்கும், பேஸ்ட் ஆன் தி மெட்டீரியல். ஓகே, அவ்வளோதான். சூப்பர். உங்களுக்கு 1 மார்க் எடுத்துக்கோங்க. ரைட் த SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. SI யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது இப்படி தான் சொல்லுங்கள். ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ RL/A. இப்போ இந்த R அப்படின்றது SI யூனிட் வந்து என்னது, ஓம். சரிங்களா? இப்போ ஆருக்கு ரெசிஸ்டிவ் ஓம், எல்லுக்கு நமக்கு SI யூனிட் வந்து மீட்டர். ஓகே, ஏரியாவுக்கு வந்து தப்பாக எழுதிட்டேனோ சார், ஃபார்முலாவே தப்பாக எழுதிட்டீங்க சார். என்ன சார் நீங்கள், ரோ ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு RL/A. ஓகே, இப்பயும் தப்பாக தான் சார் எழுதிருக்கீங்க. கரெக்டாக எழுதுனேன் பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு ρL/A. இப்போ கரெக்டுங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை, ரெசிஸ்டிவிட்டி தான் நமக்கு தேவை. ஸோ ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு RA/L. இப்போ இந்த ஆருக்கு நமக்கு என்ன SI யூனிட், ஓம். ஏரியாவுக்கு நமக்கு மீட்டர் ஸ்கொயர் தான் SI யூனிட். லென்த்துக்கு வந்து மீட்டர். ஸோ இந்த MM கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸுக்கு வந்து ஓம் மீட்டர். ஸோ ஓம் மீட்டர் தான் நம்மளோட ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் தப்பு பண்ணிடாதீங்க, கவனமாக இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் இந்த நம்ம சொல்லலாம், ஏரியா பொறுத்து இருக்கும், லென்த்தை பொறுத்து இருக்கும், ப்ளஸ் SI யூனிட் ஆஃப் ஓம் மீட்டர். தட்ஸ் இட். இப்போ the resistance of the wire is 0.1 meter. ஓகே, resistance of the wire is 0.1 meter. ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேடியஸ் இஸ் நத்திங் பட் 0.1 centimeter அப்படின்றது வந்து நம்ம 10⁻⁻⁴ மீட்டர் கூட எழுதிக்கலாம். அதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குது சொல்கிறாங்க, அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 10 ohm இருக்குது. If the resistivity of the material of the wire is ரெசிஸ்டிவிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க 50 × 10⁻⁻8 ohm meter.
ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஒயர். இப்போ நமக்கு என்ன தேவை, லென்த் மட்டும் தான் தேவை. இதுவும் நமக்கு ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் மட்டும்தான். ஃபார்முலா இது நீங்கள் போடுறீங்களா, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் போட்டுங்க, ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, நான் இங்கே போட்டுக்கிட்டே இருக்கேன். ஜஸ்ட் நம்ம கடைசியில் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைட் பை ஏ. கரெக்டுங்களா? இப்போது நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது, இப்போ எல் மட்டும் நமக்கு தேவையா? ஸோ எல் இஸ் நத்திங் பட் ஆர் ஏ டிவைட் பை ரோ, ஆர் ஏ டிவைட் பை ரோ. கரெக்டாக பண்ணுறேன்னா ஆர் டிவைட் பை ரோ. ஸோ எல் இஸ் நத்திங் பட் ஆர் அப்படின்றது வந்து 10 இன்டூ ஏரியா அப்படின்றது வந்து பை இன்டூ ஆரோட வேல்யூ 10 to the power of -4 ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா ஆர் ஏ அப்படின்றது வந்து என்னது, பை ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம ரெசிஸ்டிவிட்டி வேலையை பார்ப்போமா, ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வந்து 5 × 10 to the power of -7. சரிங்களா? நான் 50 × 10 to the power of -8 5 × 10 to the power of -7 அப்படி நம்ம எழுதியாச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு லென்த் எப்படி எழுதிக்கலாம், 5 2 × 3.14 × 10 to the power of -8 வரும். 10 to the power of -8 × 10 to the power of 7. ஏன்னா -7 மேலே கொண்டு போகும்போது +7. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், 6.28 × 10 to the power of -1. சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா, யூ கேன் ஆல்சோ ரைட் அஸ் 62.8 சென்டிமீட்டர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். சரி, இதுதான் உங்களோட கண்டக்டரோட லென்த். இதுதான் உங்களோட கண்டக்டரோட லென்த். 6 இது என்னது 2. அப்படி இல்லாட்டினா 6 ஓகே. ஸோ 6 இது என்னது 6.28 × 10 to the power -1 மீட்டரா? அப்படி இல்லாட்டினா யூ கேன் ஆல்சோ ரைட் எல் இஸ் ஈக்குவல் டு 62.8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுது. 10 to the power of -2 எடுத்துகிட்டு நீங்கள் சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். தட்ஸ் இட். ஸோ இதுதான் நம்மளோட இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஜென்ரலான உங்களுக்கு ஃபார்மலேருந்து டேட்டாஸ் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ தட்ஸ் இட். ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் கொஸ்டின். இதோட நீங்கள் நிறுத்தக்கூடாது, நீங்கள் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். கீப் ப்ராக்டிஸிங். சரிங்களா? அண்ட் தென் நமக்கு லாஸ்ட் அதை அகைன் சொன்ன மாதிரி நீங்கள் இன்கேஸ் உங்களோட சிப்ளிங்ஸ் யாராச்சும் நீட் ஜெய் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லேயும் திருநெல்வேலியும் திருச்சியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, ஆஃப்லைன் கோர்சஸ் இருக்குது. அவங்களுக்கு எந்த கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குமோ அவங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்ற பட்சத்தில் வந்து 8129000700 இந்த நம்பருக்கு நீங்கள் அவங்கள கால் பண்ண சொல்லுங்கள். இல்லை நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களோட என்கொயரி வந்து ஜஸ்ட் நீங்கள் அட்மிஷன் ரிலேட்டடான நீங்கள் அட்லீஸ்ட் அந்த எக்ஸாம்ஸ் ஓரியன்டான உங்களுக்கு டேட்டாஸ் மட்டும் தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இது மாதிரி உங்களுக்கு சூப்பரான செஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் யூடியூப்பில் இருக்கோம், நாங்கள் இன்ஸ்டாவில் இருக்கோம், நாங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கோம், வாட்ஸ்அப்பில் இருக்கோம், டெலிகிராமில் இருக்கோம், எல்லாத்துலேயும் இருக்கோம். நீங்கள் எல்லாத்துலேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிட்டு எங்களை ஏன்னா நீங்கள் எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? உங்களோட சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு ஹேக்ஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இந்த மாதிரி உங்களோட அந்த ஹோல் 10th போர்டு எக்ஸாமுக்குமே ஃபுல்லாக நாங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பேஸ்ட் ஆன் போர்டு எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கி நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். டாட்டா பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. டாட்டா பாய் see you. Bye.